ஆன்லைன்ல மணி மேக் பண்றவங்க இப்ப நீங்க இந்த ஏஐ பத்தி லேர்ன் பண்ணலன்னா, அதே மாதிரி இந்த ஆட்டோமேஷன் சம்பந்தமா லேர்ன் பண்ணலன்னு சொன்னா, நீங்க ஃபியூச்சர்ல நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த குரோத் பண்றதுக்கு எதிர்பார்த்துட்டு ஒர்க் பண்ணுவீங்களே, அந்த குரோத் வந்து உங்களுக்கு குயிக்கா கிடைக்காது. ஓகே. ஸோ நீங்க இப்ப எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் சரி, அந்த ஒர்க்ல வந்து இந்த ஏஐ யூஸ் பண்றதுக்கு பழகுங்க. ஓகே. ரியலா உங்களுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சிருந்தாலுமே, ரியலா உங்களுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தாலுமே, ரியலான ஒர்க் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருந்தாலுமே, நீங்க என்ன நோட் சொன்னா இந்த ஏஐ உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. எதுக்காக நோட் சொன்னா டைமை சேவ் பண்றதுக்கு. நீங்க டைமை சேவ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, நீங்க பண்ற ஒர்க்கோட அளவு வந்து கூடும். ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ல ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. எப்படின்னா, சில ஜாப்ஸுக்கு வந்து கியூ இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, கியூ இருக்கும். அந்த கியூவை கிளியர் பண்றதுக்குன்னு ஒரு சொல்லி சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த இந்த வெப்சைட்ல எனக்கு கியூவை கிளியர் பண்ணி தாங்க. இப்போ நான் லோகோ ப்ரொவைட் பண்ற லோகோ சர்வீஸ், அந்த லோகோ கிரியேட் பண்றதுக்கு கியூ வரும்போது அந்த கியூவை நான் குயிக்கா கிளியர் பண்ணணும். அதுக்காக நாங்க டிமாண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம அந்த லோகோ டிசைனை சகாயம் பண்ணி இங்க வந்து கியூவை கிளியர் பண்றோம். அப்படி கான்செப்ட்லாம் இருக்கு. அப்ப அதை விட இப்ப நீங்க ஏஐ படிச்சு போனீங்கன்னு சொன்னா, நீங்க சின்ன சின்ன எடிட்டிவ்ல அதோட சேர்த்து நீங்க கொண்டு போகும்போது ஏன்னா இந்த எடிட்டிங் ஸ்கில் இல்லாதவங்களே இப்ப எடிட்டிங்கை நல்லா இது பண்றாங்க. நான் இந்த சில இமேஜஸ் நீங்க நான் சில தம்ப்நெயில்ஸை பாருங்க. எனக்கு எடிட்டிங் ஸ்கில்னா எனக்கு வரவே வராது. பட் வந்து நான் ஒரு சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு சில சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு தானே. ஸோ இது வந்து ஏஐ தான். அப்ப இப்படி வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணி பழகணும். அப்படித்தான் ஆன்லைன்ல ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று இருக்குது பாருங்க. நான் இதை என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த ஸ்கீம்ல எப்போதுமே நாங்க பெசிவ் இன்கம் ஸ்கீம்னு ஒன்று உருவாக்கி எடுக்கிறோம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம்ல நாங்க எங்க கிளாஸ்ல வெரி லோவான, அதாவது ரிஸ்க் குறைஞ்ச ஒரு ஸ்கீம் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுதான் வந்து ராயல்டி ஃப்ரீ வெப்சைட். இதுல நாங்க உங்களோட மொபைல்ல டேக் பண்ற போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ஆன்லைன்ல இதுல அப்லோட் பண்ணிட்டு நீங்க அதை வந்து செல் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது சம்பந்தமா பாருங்க, இதுக்கு எப்படி ஆட்டோமேஷன் நடக்குதுங்க பாருங்க. இதுல இமேஜ் சேல் பண்ணதா பாருங்க. இந்த இமேஜ் வந்து மட்டும் இவருக்கு எப்படி சேல் ஆகிருக்குன்னா $1.2 சேல் ஆகி $1.28 ஒன்றும் $9.8 ஒன்றும். ஸோ அது சேல் ஆகினது இது 1.28. ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு மாதிரி சேல் ஆகும். இது இமேஜா ரியல் போட்டோ இல்லை, இது ஏஐ போட்டோ. ஸோ அதே மாதிரி ஒரே இமேஜ் வந்து நிறைய டைம் சேல் ஆகும். இங்க பாருங்க, இது 2 டைம் சேல் ஆகிருக்கு. இதான் இந்த இதுல இருக்கிற பெரிய பியூட்டி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இவர் சொல்றாரு வந்து இதுவரை அப்லோட் பண்ணினே இருக்கிற நாலு இமேஜ் தான் அப்லோட் பண்ணிருக்காரு. ஒன்லி அதுக்கு வந்து பிறகு அவர் அப்லோட் பண்ணவே இல்லை. டுடே சும்மா 2 செக் பண்ணி பார்த்தாரு, ஒரு டவுன்லோட் நடந்திருக்கா. இதான் இந்த பெசிவ், பொதுவாக பெசிவ் இன்கம்ன்ற ஒரு பியூட்டி. ஓகேயா. ஸோ இதுக்கு வந்து பாருங்க, இதை நம்மளோட அசட் ஏர்னிங்ஸ். ஸோ நான் இதில் நம்மளோட ஏர்னிங்ஸை நான் காட்டுறேன். நாங்கள் 300 அப்லோட் பண்ணது பிறகு, நான் மெடிக்கல் இது ரிலேட்டடாக தான் அப்லோட் பண்ணுறோம். 300 அப்லோட் பண்ண பிறகு தான் நமக்கு 4 டவுன்லோட்ஸ் நடந்திருக்குது. ஸோ அப்படி நம்ம ஒரு செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற மெயினான இது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு ஆட்டோமேஷன் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இதுக்கு வந்து மெட்டா டேட்டா அட் பண்றது. பாருங்க, மெட்டா டேட்டான்னா இதுக்கு இது என்ன ஃபைல் டைப், இது என்ன கேட்டகரி, அதே மாதிரி இது ஏஐ ஜெனரேட்டட், இதுல இருக்கிற இந்த ஹெட்டிங், அதே மாதிரி கீவேர்ட், இதெல்லாம் வந்து அட் பண்ணணும். இதுக்கு நாங்கள் மெனுவலான ஒரு ஒர்க் ஒன்று ChatGPT யூஸ் பண்ணி செய்யணும். பட் இதை வந்து இப்போ ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகே. ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு ஒரு அடோன் இருக்குது. அந்த அடோனை யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் பண்ணலாம். இந்த ஆட்டோமேஷனை பாருங்க, நான் எனேபிள் பண்ணிட்டேன். இந்த ஆட்டோமேஷனை நம்ம செட் பண்ணி எடுப்போம். இந்த ஏபிஐ கீயை கொடுத்து செட் பண்ணி எடுப்போம். எடுத்த பிறகு இதுவே என்ன செய்யும்னா, எல்லா இந்த இது என்ன, இதுல கேட்டகரியை செலக்ட் பண்றதுல இருந்து, அதுல டைட்டிலை செலக்ட் பண்றதுல இருந்து, கீவேர்டு ஆட் பண்றதுல இருந்து, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இது ஐக்கனா ஓட்டு, அதே மாதிரி பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஓட்டு சொல்லி கான்செப்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஓட்டோவாவே அதுவே செட் பண்ணி இது ஜெனரேட் பண்ணி அட் பண்ணிட்டு வரும். அப்ப பாருங்க, அட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இது 1 பை 1 இங்க பாருங்க, இதுல அட் பண்ணுது ஜெனரேட்டிவா. இது என்ன கேட்டகரி வருதோ அதே மாதிரி இதுல டைட்டில், கீவேர்ட்ஸ், இது எல்லாமே 1 பை 1 அதுவே அட் ஆகிட்டு வரும். ஆனா இந்த மெனுவில் நீங்க செய்ய போனீங்கன்னா பாருங்க, நல்லாவே டைம் எடுக்கும். அப்ப இந்த டைமுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு அசட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இது இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு கான்செப்ட் ஒன்று நம்ம இதாக படிப்போம். நீங்க தாராளமா என்ன செய்யலாம்னு ஒரு சொன்னா சட்டர் ஸ்டோக்கும் யூஸ் பண்ணலாம். அடோபி ஸ்டோக் மட்டும் இல்லை, சட்டர் ஸ்டோக்கு சேல்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். பாருங்க, ஒரு 400, எனக்கு 60 அசட் அப்லோட் பண்ண எனக்கு சேல் ஸ்டார்ட் ஆகிட்டு. இது நான் வேற யாரையும் நான் சொல்லலை, என்னது. அதே மாதிரி நீங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதுல பாருங்க 170க்கு மேல ப்ரீமியம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க பாருங்க இப்படி அசட்ஸ் அப்லோட் பண்ணி ஒரு அசட் பாருங்க இவருக்கு 9 டைம் வந்து சேல் ஆகிருக்கு ஒரு அசட். அதே மாதிரி கண்டினியூஸா அது சேல் ஆகிட்டே இருக்குது. அப்ப இது என்னன்னு ஒரு சொன்னா, இந்த பெசிவ் இன்கம்ல இது ஒரு வித்தியாசமான கன்செப்ட். ஸோ இந்த கன்செப்டை நீங்க எப்போ வந்து சரியா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்காக உருவாக்கி எடுப்பீங்களோ அப்போ வந்து நீங்க என்ன செய்யலாம்,
இதில் கண்டினியூஸாக growth ஆகலாம். அதே மாதிரி இதில் நிறைய எந்த ஒர்க் எடுத்தாலும் அந்த ஒர்க்கில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் இருக்குது. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் சரியாக லேர்ன் பண்ணுவீங்களோ அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதில் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாமல் ஏனோ தானோண்டு எப்பயாச்சும் ஒரு தரம் இல்லை வந்து பார்க்குற இது பண்ணுறேன். நீங்கள் $0.001 ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது $1000 ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்முக்கு உங்களோட ஒர்க்கால் வந்து ப்ராஃபிட் வரணும். அப்படி ப்ராஃபிட் வரலன்னு ஒன்று சொன்னால் அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அர்த்தமே இல்லை. ஓகேயா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. அதே மாதிரி இதில் இந்த ஸ்டாக் அப்லோடில் ஏன்னா நாங்கள் இந்த ப்ரீமியம் குரூப்பை எப்படி டீச் பண்ணுவோம்னு சொன்னால், நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணிட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னால், கண்டினியூஸாக நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை முழுமையாக ஸ்டாண்டர்ட் குரூப்பில் தான் செய்வோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் குரூப்பில் இருந்து கண்டினியூஸாக நீங்கள் என்ன செய்யலாம்னா ப்ரீமியம் குரூப்பில் ஒர்க் பண்ணலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் குரூப்பில் லேர்ன் பண்ணுற நாலேஜ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக ப்ரீமியம் குரூப்புக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த செட்டப்பை செய்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க் சிலாக்கள் சொல்லுவாங்க, இது ஏஐ வந்ததால் எங்களோட ஒர்க் வந்து இல்லாமல் போகுமா, ஒர்க்கில் இது பண்ணலாமான்லாம் சொல்லுவாங்க. ஏஐ இல்லைன்னு ஒரு சொன்னா இல்லை, நீங்கள் ஏஐயை பயன்படுத்த தெரியலைன்னு ஒரு சொன்னால் தான் உங்களுக்கு ஒர்க் இல்லாமல் போகும். ஓகே, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாத்துலேயும் நிறைய விஷயங்கள் இது பண்ணோம். அதோட சேர்த்து ChatGPT, Grok, அதே மாதிரி Q1 இப்படியான டூல்ஸுகளும் எப்படி இதில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இது பண்ணோம். அதையோட மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுறது நம்ம இங்கே தான் இந்த அசெட் கிரியேட் பண்ணோம் எங்கள் கென்வாவில். ஸோ கென்வாவில் நம்ம தாராளமாக கிரியேட் பண்ணோம். நான் இங்கே கிரியேட் பண்ண அசெட் தான் வந்து எனக்கு இங்கே எல்லா இடத்தையுமே சேல் ஆகிருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இந்த அசெட்ஸ் எல்லாம் சேல் ஆகினது வந்து இங்கே கிரியேட் பண்ணதா. ஈவன் வந்து நீங்கள் இங்கே இதுலேயும் பார்க்கலாம். இதில் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு பாருங்கள், இமேஜ் போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், நான் அங்கே எடுத்தது தான் கென்வாவில். ஸோ கென்வாவில் இருந்து எடுத்து, அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நாங்கள் ஒரு விஷயத்தை இது மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நீங்களும் குரோத் ஆகணுமா. ஸோ இந்த கிளாஸ் சம்பந்தமானது அதே மாதிரி இப்படி நீங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக வெல்ஃபிச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால், இல்லை நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு எனக்கு சரியான ஒரு இது ஒன்று இல்லைன்னு ஒரு சொன்னால், நீங்கள் தாராளமாக நம்ம வெப்சைட்டை பேர் சொல்லுவோம். ஏழுமான வெப்சைட்டில் நாங்கள் பேரை சொல்லுவோம். சிலது சொல்ல மாட்டேன், ஏன்னா எங்களோட கைடன்ஸ் மூலம் தான் வரணுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் தேடி படித்து இது பண்ணிக்கொள்ளலாம். ஸ்கேமில் விழுந்துடாமல் படித்து கொள்ளுங்க. ஓகே, குயிக்காக க்ரோத் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணும், இப்படி கன்செப்ட் இல்லாமல் நீங்கள் கன்சிஸ்டண்டாக சரியாக ஒர்க் பண்ணீங்க அந்த சொன்னால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, நீங்கள் ஃப்யூச்சருக்காக தானே ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க் வந்து சரியாக அமைங்க, உங்களுக்கு லைஃப் லாங் அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வருமா. ஸோ இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு நான் வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் வெல்ஃபிச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள், நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, இந்த பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வகையில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் ரியலாக எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபிச்சர் அகாடமி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஓகே.